இங்க பாருங்க, ஏசிசியோட புது வீடியோ செமையா குழப்பத்தை பண்ணியிருக்கு. நம்ம இந்திய தலைவங்களே நம்ம நாட்டோட கேப்டன் ஸ்கையை மாட்டி விட்டாங்க. அந்த வீடியோவில் ஸ்கை வந்து மொஹ்சின் நக்வி கூடயும் கை குலுக்குறாரு, சால்மான் ஆகா கூடயும் கை குலுக்குறாருன்னு காமிச்சிருக்காங்க. நேத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரகளை நடந்ததோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ரகளை வந்து செப்டம்பர் 14க்கு அப்புறம் இருந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. டீம் இந்தியா களத்துல வந்து பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட கை குலுக்கிறது இல்லை, அவங்கள ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. சரி, நல்லதுதான். அந்த முடிவு நல்லதா இருந்தா நல்லதுதான். நாடு அதை ஏத்துக்குச்சுன்னா அதுவும் நல்லதுதான். பாகிஸ்தான் கூட நம்ம சுத்தமா கை குலுக்கவே கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க மரியாதைக்கெல்லாம் தகுதியே இல்லாதவங்க. ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே சில பேர் இருக்காங்க, அவங்க நம்ம கேப்டனோட அசல் முகத்தை காட்டுறாங்க. சஞ்சய் ரவுத்னு நம்ம நாட்டு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சூரியகுமார் யாதவ் வந்து யார்கிட்ட இருந்து ட்ரோஃபி வாங்க மறுத்தாரோ அந்த ஏசிசி சீஃப் பிசிபி சீஃப் ஆன மொஹ்சின் நக்வி கிட்டேயே கை குலுக்குறாருன்னு காமிச்சிருக்காரு. அப்புறம் களத்தில் யார்கிட்ட கை குலுக்க மாட்டாரோ அந்த கேப்டன் சால்மான் அலி ஆகா கிட்டையும் வீடியோவில் கை குலுக்கி இருக்காரு. உண்மையில இது வந்து ஒரு 15 நாள் முன்னாடி எடுத்த வீடியோவா. சஞ்சய் ராவுத் என்ன எழுதுறாருன்னா, சும்மா 15 நாளைக்கு முன்னாடி இந்த சீரீஸ் ஆரம்பிச்சப்போ இவங்க எல்லாம் கை குலுக்கிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் மினிஸ்டர் மொஹ்சின் நக்வி கூட நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் கை குலுக்கி இருக்காரு, சிரிச்சிருக்காரு, அவருக்கு மரியாதையும் கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ இவங்க தேசியவாத நாடகம் போடுறாங்க. உங்களுக்குள்ள உண்மையாவே தேசியவாதம் இருந்தா நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக களத்திலேயே இறங்கி இருக்க கூடாது. அப்படின்னா சஞ்சய் ரவுத் என்ன குற்றம் சாட்டுறாருன்னா, முதல்ல சூரியகுமார் யாதவ் இந்திய கிரிக்கெட் டீம் எல்லாரும் கிரிக்கெட்ல எப்படி சாதாரணமாக கை குலுக்குவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோஃபி வாங்க மறுக்கிற இந்த சூரியகுமார் யாதவ் தான் முதல்ல கை குலுக்கி இருக்கிறாரு. 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கை குலுக்கினா 15 நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு? 15 நாளைக்கு முன்னாடி நீங்க மொஹ்சின் நக்வி கூட சிரிச்சுக்கிட்டு கை குலுக்கி மரியாதை கொடுக்குறீங்க. சால்மான் அலி ஆகா கூடயும் ஒரு ஓரமா போய் கை குலுக்குறீங்க. அப்போ அங்க கை குலுக்கும் போது இப்போ என்னாச்சு? சஞ்சய் ரவுத் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல வந்து பாகிஸ்தான் கூட ஏன் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு எதிர்ப்பு கிளம்புனப்போ இந்தியாவில இருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டும் நடக்கட்டும் பாருங்க, நாங்க கை குலுக்கலைன்னு சும்மா ஒரு நாடகமும் நடக்கட்டும்னு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டீம் இந்தியா பண்ற தேசியவாத நாடகம்னு நம்ம நாட்டு தலைவரே சொல்றாரு. நம்ம சஞ்சய் ரவுத் தான் சொல்றாரு. டீம் இந்தியா மேலையும் நம்ம நாட்டின் அரசாங்கத்து மேலையும் குற்றம் சாட்டுறாரு. அவங்க தான் இதெல்லாம் நடக்க அனுமதிச்சாங்க. அப்புறம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் ஏண்டா கையெல்லாம் குலுக்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு மெசேஜ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த வீடியோவில் உண்மையாவே சூரியகுமார் யாதவ் வந்து சால்மான் அலி ஆகா கிட்டையும் மொஹ்சின் நக்வி கிட்டையும் கை குலுக்கிறது தெரியுது. அப்போ அங்க கை குலுக்கும் போது ஏன் களத்துல கை குலுக்கல, மேட்ச்ல ஏன் கை குலுக்கல? அங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கை குலுக்குனதுக்கு அப்புறம் ஃபைனல் ட்ரோஃபியை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுல என்ன கஷ்டம்? அதையும் வாங்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கஷ்டமா இருந்தா அங்கேயும் ஏன் கை குலுக்குனாங்க? அங்கேயும் கை குலுக்கி இருக்க கூடாது. அங்கேயும் அவங்கள அசிங்கப்படுத்தி இருக்கணும், அங்கேயும் அவங்கள ஒதுக்கி இருக்கணும். களத்துல அவங்கள ஒதுக்குன மாதிரி. இந்த விஷயத்துல உங்களுக்கு எது சரின்னு தோணுது, எது தவறுன்னு தோணுது? ஒரு பார்வையாளரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.